இன்றைக்கு பட்டிமன்ற தலைப்பு என்னன்னா, இரவின் நீளத்தை அதிகரிக்க வேண்டும், பகல் நீளத்தை குறைக்க வேண்டும். ஏனப்பா? அதாவது தலைவரை, இரவு என்பது மாலை 6 மணி முதல் காலை 6 மணி வரை என்று கணக்கில் உள்ளது. எங்களுக்கு சோம்பேறிகளின் தலைவனாகிய நான், இரவு என்பது எங்களுக்கு 2 மணி அளவுக்கு மேலே தான் வருகிறது. அதாவது விடிய இந்த பாடியெல்லாம் கண்டு தூங்குவதற்கு 5 மணி தான் வீட்டில் உள்ள அனைவரும் அதற்குள் விட்டு என்கிறார். இது எங்களுக்கு சற்று கொஞ்சம் இருக்கார். அதனால் இரவின் நீளத்தை அதிகரிக்க வேண்டும். தலைவரே, இவர் சொல்ற மாதிரி இருந்தால் உழைப்பின் வர்க்கத்திற்கு என்ன ஆகிறது? அதிகாலை 4 மணிக்கு சேவல் கூவுகிறது. உழைக்கும் மக்கள் தினந்தோறும் 3 மணி அளவிலே எந்திரித்து விடுவார்கள். இரவின் நீளத்தை இவர்கள் சொல்ல போல் அதிகரித்தால் இவர்கள் வேண்டுமென்றால் கொண்டாட்டம் இருக்கலாம். உழைக்கும் மக்களுக்கு, உழைப்பே உயர்வு என்று நினைக்கும் மக்களுக்கு அது ஒரு திண்டாட்டம். நான் சொல்கிறேன், உழைப்பிற்கு ஏற்ற மக்கள் நம் நாட்டில் அதிகம் பேர் உள்ளனர். உழைப்பே உயர்வு என்ற நிலையில் உள்ளவர்களுக்கு பகலின் நேரத்தை தான் அதிகரிக்க வேண்டும். மனிதன் எத்தனை காலம்தான் உழைக்கிறது? உழைத்து உழைத்து உடாக தேர்ந்து விட்டார்கள். அதனால் இரவின் நீளத்தை அதிகரிக்க வேண்டும். இவர்கள் கூறுவது போல் இல்லை மன்னா தலைவரே. ஏனென்றால் அதிகாலை 3 மணி அளவு தான் வந்து தூங்குகிறோம். பிறகு 3 மணி அளவு தூங்கிவிட்டு திடீரென 5:30க்கு எழுப்பி விடுகிறார்கள். இது முற்றிலும் தவறு. உன்னை பார்த்தால் ஒருத்தனுக்கு சோறு கிடைக்காது. இரவின் நீளத்தை அதிகரிப்பதை விட பகலின் நீளத்தை அதிகரிப்பது சிறந்தது. உழைக்கும் மக்களுக்கு அதுதான். இரவும் பகலும் போல இன்பமும் துன்பமும் வாழ்க்கையில் வரும். அதனால் பகலின் நீளத்தை அதிகரிப்பது சிறந்தது என்றும் நான் கூறுகிறேன். இல்லை, இரவின் நீளத்தை தான் அதிகரிக்க வேண்டும் என்பது இவர்களின் கருத்து. உழைக்கும் மக்கள் உழைத்துக் கொண்டே இருக்க வேண்டும். எறும்பை போல